எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில இந்த பாருங்க டிவிகேவுடைய கொடி பறக்கிறத பார்த்துட்டு ஒரு பிரபலமான கட்சி வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரப்போகுது, இது கூட்டணியோ இது கூட்டணி பண்ண போறாங்களோ அப்படிங்கிறது கடந்த ஒரு 6 மாசம் யூகம். அதான் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைரக்டா சொல்றாரு, பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. டிவிக்கே அந்த டிமாண்ட வைக்குது, ஒருவேளை பாஜகவோட நீங்க கூட்டணி இல்லைன்னா உங்களோட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு தயார். அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நாங்க இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதுன்னா நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப வேணா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வைக்கலாம். ஆனா நீங்க 41 உயிர்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றது நம்ம யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவரும் மீடியா வந்து முன்னாடி வந்து பேசவே இல்லை. அவரு திமுகவை பார்த்து விஜய் மட்டும் இல்ல அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே பயந்துருக்கு. அந்த கட்சியின் தொண்டரா முதல்ல எலெக்ஷனுக்கு வர்ற பசங்களும் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. திமுக நம்மளை வாழ விடாது, கட்சி நடத்த விடாது. தாவேக்காவோட அத்துணை ரசிகர்களாக இருந்து தொண்டர்களான எல்லாருமே பயப்படுறாங்க. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மறைமுகமா அவர் பேசின விஷயத்தை நீங்க டைரக்டா சொல்றீங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் வந்து இல்ல இதோட இதுக்கு பின்னாடி என்ன இது பாலிடிக்ஸ் இருக்குதுன்றதை விட இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்கல் இருக்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்கு சார். அதிமுக தாவேக்கா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்த்தது போல் திமுகவும் தாவே சேர்ந்தா என்ன ஆகும்? 2011 கேப்டனுக்கு என்னாச்சு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோட அம்மாவோட வந்து சேர்கிறார், எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. இப்படி நம்மளை வந்து எதிர்கொள்ள முடியாம இப்படி 41 பேரை களத்துல பலி கொடுக்க வைப்பாங்களாங்கிற மாதிரி எல்லாம் ஏன்னா பொதுமக்களும் அதை தான் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதிமுகவோட இருக்கிறது தான் தனக்கு சேஃப் அப்படிங்கிறத விஜயே உணர்வார். அதிமுக டிஎம்கே அப்படின்னு அரசியல் இருந்தா தான் தமிழ்நாடு வாழும். அதையும் நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாஜகவை நீங்க கூட்டணியில இருந்து வெளியில வந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தாவேக்காவை வந்து பாஜகவுக்குள்ள இழுப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டு தான் சிபிஐ விசாரணை கோரி ஏற்கனவே வந்து பாஜக தரப்புலையும் வந்து சொன்னாங்க. இங்க வந்து தேசிய அந்த குழு பாஜக தரப்புலேருந்து அனுப்பப்பட்ட அந்த குழுவும் வந்து திமுக அரசு மேலதான் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதாவது டிவிகே தரப்பு எந்த ஒரு தவறும் கிடையாது, அரசாங்கம் தவறு பண்ணியிருக்கின்ற மாதிரியான தோற்றத்தை தான் அவர் பதில் வச்சாங்க. இப்போ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிவிகேவை எப்படியாவது உள்ள இழுக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் இந்த பாருங்க டிவிகேவுடைய கொடி பறக்கிறத பார்த்துட்டு இங்கே பாருங்க கொடி ஒரு பிரபலமான கட்சி வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரப்போகுது, பல கட்சிகள் இணைய போகிறாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க அதுக்கான சமிக்கைகள்லாம் தொடங்கிருச்சு அப்படின்றாரு. இப்போ இது எல்லாமே வந்து டிவிகே வந்து வம்படியாக உள்ள இழுத்து கூப்பிடுறீங்க, எப்படியாவது வந்துருங்கன்னு கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு. சார் இன்னைக்கு நடக்கிற எந்த நிகழ்வும் நடந்தாலும் இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா இருக்கும். இது கூட்டணியோ இது கூட்டணி பண்ண போறாங்களோ அப்படிங்கிறது கடந்த ஒரு 6 மாசம் கரூர் விஷயத்திலையும் இது வந்து திமுக இல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு அதிமுக கூட்டத்துல வந்து ஒரு தாவேக்காரங்க வந்து கொடியை தூக்குவாங்கன்றது. அப்போ ஒரு ஊர்ல வந்து அவங்க கொடி தூக்கினப்போ அதை வந்து இங்கே இருக்கிற அந்த பெண் நிறுவனத்தோட நேரேட்டிவ் செட் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க, இது வந்து அதிமுக காரர்களே இந்த கொடியை பிடித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு குமாரபாளையத்தில் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஊருக்கு அவர் போறார், என்னுடைய பொதுச் செயலாளர் போறார். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா நீ 10 கோடி பிறந்தா தானே நீங்கள் அதை வந்து ஆள் செட் பண்ணி கொண்டு வந்தோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவேக்காவை சேர்ந்த பசங்க அவங்களோட ஒப்புதல் வாக்கு மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதிமுக வந்து இந்த நேரம் எங்களோட துணை நின்றதுக்கு நன்றி, நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறத அங்க பைட்ஸ் சொன்னேன்னா எல்லா பசங்களுமே அதை தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய கொடிகள் போக 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 அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதிகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிச்சிட்டாரு. அந்த 234வது தொகுதி முடிக்கும் போது இந்த பக்கம் பாதி அதிமுக கொடிகளும் இந்த பக்கம் பாதி டிவிகே கொடிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் எது வேணாலும் நடக்கும் சார்.
இதுதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்னு அப்போ சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஏற்கனவே கொள்கை எதிரியாக டிவிக்கே வந்து பாஜகவை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்னா பாஜகவை வந்து அதிமுக கழட்டி விட்டுரும், அப்படி எடுத்துக்கலாமா? உங்களுக்கு அதற்கான தேவை வருதா அப்படிங்கிறத முதல் பார்க்கணும். ரெண்டாவது, அதிமுக வந்து அதை கலட்டி விடணும். டிவிக்கே அந்த டிமாண்டை வைக்குது, ஒருவேளை பாஜகவோட நீங்க கூட்டணி இல்லைன்னா உங்களோட நான் கூட்டணி வைக்கிறது தயார். சரி, அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நாங்க இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதுன்னெலாம் நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப வேணா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வைக்கலாம். ஆனா இன்னைக்கு 41 உயிர்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றது நம்ம யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவரும் மீடியா வந்து முன்னாடி வந்து பேசவே இல்லை. அவரு திமுகவை பார்த்து விஜய் மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே பயந்துருக்கு. அந்த கட்சியின் தொண்டரா முதல்ல எலெக்ஷனுக்கு வர்ற பசங்களும் அதை பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. திமுக நம்மளை வாழ விடாது, கட்சி நடத்த விடாது, அந்த தலைவருக்கே கூட நாளைக்கு எதையாவது ஒன்று ஆபத்தை திமுக உருவாக்கும் அப்படிங்கிறதுல எல்லாருமே தாவேக்காவோட அத்துணை ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறின எல்லாருமே அது ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம கொள்கை எதிரின்னு பாஜகவை பேசணும். ஆனால் இன்னைக்கு நான் திமுக கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய அவங்க வந்து என்ன, திமுகங்கிறது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது ஒரு பெரிய ராட்சச அமைப்பு தான், அது இல்லைன்னு சொன்னோம், ஒரு பெரிய அமைப்பு. அப்போ அந்த அமைப்பு வந்து தாவேக்கா மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு வர்றவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறது, அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு படுபயங்கரமான மனோநிலைமை இன்னைக்கு தேவை. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இல்லைன்னா நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்போ அவங்களும் தன்னோட சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி, ரெண்டாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளரணும், கட்சியை கொண்டு போய் வளர்த்தணும், ஒரு குக்கிராமத்தில் கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணிக்குள் போகிறது தான் நமக்கு சேஃப். வெறும் எதுக்கு நீங்கள் வந்து வெறும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக மட்டும் இல்லை, ஒரு 50 எம்எல்ஏ வாங்கணுங்கிறதுக்காகவோ 20 எம்எல்ஏ வாங்கணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அவங்களோட உயிர் பயம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் விட உயிர் பெருசு சார். உயிர் பயம் முதலில் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு திமுக தெரிந்தோ தெரியாமலே உருவாக்கி விட்டது. அது இல்லைன்னு எனக்கு திமுகவே மறுக்க முடியாது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து அந்த முடிவை நோக்கி தான் விஜய் தள்ளப்படுவார். அவர் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் வருவார். அப்படி வந்தால் தான் அது சரியான முடிவாக இருக்குங்கிறது அவருக்கும் புரியும். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மறைமுகமாக அவர் பேசின விஷயத்தை நீங்கள் டேரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் வந்து இதோட இதுக்கு பின்னாடி என்ன இது பாலிடிக்ஸ் இருக்குதுன்றதை விட இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்கல் இருக்க முடியும் லாஜிக்கலாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி அது வந்து உண்மையிலேயே அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் மாற்று கருத்து சொல்லலை, அதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமை மேலே அவருக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுதோ அல்லது பலவீனமாக இருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இல்லை சார், எனக்கு இந்த கொஸ்டின் வந்து இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்களும் இப்படி தான் கேட்குறீங்க, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸும் இதை தான் கேட்குறீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. தன் வாழ்நாள் முழுவதும் கருணாநிதி அவர்கள் கூட்டணியோட தயவுல மட்டும்தான் நின்னாரு, ஜெயிச்சார். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் 14 கட்சிகள் 13 கட்சிகளை நம்பிதான் இருக்காங்க. அதுல எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறது ஒரு கட்சியினுடைய ஒரு அடிப்படை கட்டமைப்புல முக்கியமானது. தேர்தலை சந்திக்கும் பொழுது அது சரியான கூட்டணி அப்படிங்கிறத சரியான முறையில் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறது. ஆனா கட்சி வராத கட்சி வாங்க வாங்க வாங்கன்னு ஏதோ வெளிப்படையாவே வந்து அறிவிச்சு அதுக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்றது இருக்குல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு பேச்சை வந்து பேசுறாருங்கிறப்போ அந்த ஒரு டவுட் வந்து வரதானே செய்யும். அப்போ தன்னுடைய ஆளுமையை வந்து குறைச்சு மதிப்பிடுறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல, இது நீங்க வந்து அதான் இந்த ஆளுமையை, அவருக்கு ஆளுமை திறன் கம்மியா இப்படி அப்படின்னு வந்து ஒரு கருத்து உருவாக்க பலவீனமா தன்னை நினைச்சுக்கிறாரா? இதெல்லாமே நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்கு சார். அதிமுக தாவேக்கா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்த்தது போல் அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்துருமோ? சேர்ந்தா என்னாகும்? 2011 கேப்டனுக்கு என்னாச்சு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோட அம்மாவோட வந்து சேர்கிறார், எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. ஜம்முன்னு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. திமுக அது எங்க இருந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்துல கருணாநிதி அவர்கள் சட்டசபைக்கே வரமாட்டார், வந்து வெளியே வந்து கையெழுத்து போட்டு அப்படியே போயிடுவார். அப்ப அந்த சூழல் வந்து திரும்பி உருவாகுமோங்கிற திமுகவுக்கு மட்டும் அந்த பயம் வரல. திமுக கட்சி வெறும் உடன்பிறப்புகளுக்கு மட்டுமே அந்த பயம் வரல. திமுகவை நம்பி இருக்கிற மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப என்ன சொன்னா, இவங்க எல்லாத்தோட இந்த கூட்டு மனசாட்சின்னு ஒரு வார்த்தை, இவங்க எல்லாத்தோட கூட்டு மனசாட்சியுமே அதிமுக தாவேகா கூட்டணி எப்படி வந்துடக்கூடாது. அதோட ஒரு உதாரணம் தான் உடனே வராரு நம்மளுடைய இவர் விசிகே தலைவர் திருமா அவர்கள் வந்துடுறாரு. வந்து என்ன சொல்றாரு, பாஜக அதிமுக இதெல்லாம் தாவேக்காலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டு போறாரு.
இனிமேல் ஒவ்வொருத்தரா வருவாங்க. அடுத்து இடதுசாரிகள் யாராவது வருவாங்க, காங்கிரஸ்ல வருவாங்க, எல்லாருமே வந்துட்டு இருவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு மீடியா தான் சொல்லிட்டே இருக்குது. டிமாண்ட்ஸ் நாங்கள் அதிகப்படுத்தணும் இப்போ வெளிப்படையாகவே வந்து மேகசின்ஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பக்கம் காங்கிரஸ் தாவேக்காவை இழுக்கிறது அப்படிங்கிற ஒரு இது, இந்த பக்கம் அதிமுக பேச்சுவார்த்தைக்கு போய் விட்டதா அப்படிங்கிறது ஒரு இது. தாவேக்கா ஹேஸ் டு டிசைட் எந்த பக்கம் போற இருக்கிறது நமக்கு சேஃப் அப்படிங்கிறத தாவேக்காரர்கள் அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். பல சீனியர்ஸ் கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை, மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் தாவேக்காக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த கட்சிகள் எல்லாமே வந்து தாவேக்கா கூட எப்படியாவது கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கூட்டம் இல்லைங்கிறது, விஜய்க்கு கூட்டமே இல்லைன்னா நம்ம அப்படி இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்கு. கூட்டம் பெரிய அதெல்லாம் இப்போ மானிட்டர் பண்ணுறதுனால தான் இப்போ அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இந்த பக்கம் காங்கிரஸாக இருக்கட்டும், தாவேக்கா கூட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கான ஒரு கெயின் இருக்கு. ஸோ நமக்கான ஒரு வாய்ப்பை இதில் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இப்போ காங்கிரஸ் வந்து அந்த விஷயத்த கேட்குறாங்க, விஜய் தாவேக்கா வரணும் அப்படின்னு கேரளாவை மெயின் பண்ணி கேட்கறாங்கன்ற மாதிரி செய்திகள் இருக்கு. இல்ல அது வந்து என்னன்னா, உங்களுக்கு இங்க வந்து டிஎம்கே கூட வந்து சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு பாரு, எனக்கு ஆப்ஷன் இல்லாத நினைச்சுக்காத. வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கறத தான் இப்ப அவரு ராகுல் காந்தி வந்து விஜய் கூட பேசினார் அப்படிங்கிற நியூஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த நியூஸை வந்து சாகவே விட மாட்டேன்றாங்க, அது உயிரோடையே வச்சுட்டே இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இதுதான். இப்போ அதிமுக வந்து விஜய் அவர்கள் இந்த பக்கம் வரணும் அப்படின்னா அப்படிங்கிறத மேடைகள்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த 2011 சீன் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணுங்கிறது தான். அதிமுக ஆளும் கட்சி, தாவேக்கா எதிர்கட்சி, திமுக ஒரு 10 வருஷம் வீட்டில் அந்த 2011 சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். அதுதான் இதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையும் அதற்கான வேலைகளும் தான் இனிமேல் தொடர்ந்து நடைபெறும். அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள். எப்பயுமே தலைமை முடிவெடுக்கும் தொண்டர்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த தடவை இந்த 26 தேர்தலுங்கிறது ரொம்ப வினோதங்கள் நிறைந்த தேர்தலாக இருக்கு. இங்க தொண்டர்கள் வந்து கொடியை தூக்கிட்டு போயிட்டு, தொண்டர்கள் கொடியை தூக்குற விஷயத்துல இவ கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவினுடைய மனநிலை அப்படின்றது சற்று மாறுது. அல்லது வந்து அவருடைய விஜய் அவர்களுடைய ரேஞ்ச், அதாவது முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வச்சிருந்தாங்கல்ல, பரவாயில்ல இப்ப முதல்வர் வேட்பாளர் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கூட்டணி அமைச்சாவது இந்த திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையில இவங்க கொடுக்குற ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? மிக நிச்சயமா நீங்க அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னீங்கன்னா, திமுகவை பார்த்து இன்னைக்கு ஒவ்வொரு தாவேக்கா காரங்களும் பயந்துட்டாங்க சார். சின்ன பசங்க எல்லாமே 20+ இருக்கிறவங்க தான். அரசியல் சாதுரியத்தனம் அவங்களுக்கு என்னன்றது தெரியல அப்படிங்கும்போது அவங்க வந்து பயந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க மட்டும் இல்லை, விஜய கூட என்ன இப்படி நம்மளை வந்து எதிர்கொள்ள முடியாம இப்படி 41 பேரை களத்துல பலி கொடுக்க வைப்பாங்களாங்கிற மாதிரியெல்லாம், ஏன்னா பொதுமக்களும் அதை தான் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதிமுகவோட இருக்கிறது தான் தனக்கு சேஃப் அப்படிங்கிறத விஜயே உணர்வார். அந்த இடத்துக்கு விஜய் கொண்டு வந்து தள்ளினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அதுதான் இங்கே துயரம். இவங்க வந்து நான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு திமுகவின் சதி செயல் தான் காரணம் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் எதையோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. 41 உயிர் போகுன்றதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தது கிடையாது. எதையோ ஒன்று ஸ்மாலாக சின்னதாக ஒரு செருப்பு கழட்டி வீசி போடுவோம், பார்ப்போம், ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சது. இப்படி இத்தனை உயிர்கள் அது பலியாகி விட்டது. அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து இப்படி நம்ம என்னமோ பண்ண போய் அதோட கான்சிக்வன்சஸ் யாருமே எதிர்பார்க்காததாக இருக்குது. அதிமுகவே வந்து நம்மளுடைய கூட்டத்தில் ஒரு தாவேக்கா கொடி வந்து பறக்கும்ன்றதை நாங்கள் யாருமே கற்பனை பண்ணியாது. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, இதுலேருந்து இது சயின்ஸ் அப்படின்னீங்கன்னா, இது சயின்ஸ் என்ன அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா? அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த தடவை அது ஈக்குவலாக நடக்கலை. ஐன்ஸ்டீனோட விதியே மாறி போயிடுச்சு. அது ஈக்குவலாக நடக்கலை, ரொம்ப பெருசாக நடந்துருச்சு. அந்த ரொம்ப பெருசாங்கிறது அதிமுக கூட நானே வரேன் சார் அப்படின்னு ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நிறைய வினோதமான காட்சிகள் என்னன்னா, தாவேக்கா எங்க இடத்துல நிக்கலைன்னா என்னோட ஓட்டை நான் அதிமுக போடுவேன், இப்படி எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காவோட தொண்டர்கள். அப்படிங்கும்போது அதிமுகவுக்கான ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷனை திமுக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு உண்மையிலுமே வி ஹாவ் டு பி வெரி தேங்க்ஃபுல். ஐ திங்க் அவங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப நன்றி சொல்லணும். அது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுக. ஆமா, டெஃபினட்டா நீங்க அப்படியே கூட டைட்டில் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சார் நம்ம பிளான் பண்றது எல்லாமே பிளான் படி போகாது சார், அந்த தியரியும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம அவங்களுக்கு ஹம்பிளா சொல்லிக்கிறோம். டிஎம்கேக்கு இதையும் சொல்லுங்க சார், நம்ம பிளான் பண்ற எல்லாமே பிளான் பண்ணின மாதிரி போகாது சார் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஹம்பிளா டிஎம்கேவுக்கு சொல்லிக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் அதிமுக டிஎம்கே அப்படின்னு அரசியல் இருந்தா தான் தமிழ்நாடு வாழும். அதையும் நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாஜகவை நீங்க கூட்டணியிலேருந்து வெளியில வந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ நீங்க கூட்டணியில சார் நீங்க கூட்டணியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறவர்கள் யாராவது நாங்க ஒருத்தங்களாவது அட்லீஸ்ட் காங்கிரஸ் ஆவது வந்து அதிமுக வந்து இங்க வந்து மற்ற யாரும் வரக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் தரோம் சார்னு வந்திருந்தாங்கன்னா, ஏன்னா போன தடவை வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் திமுக வந்து ஜெயிப்பதற்கு காரணம் காங்கிரஸ்க்கு ஒரு 4.5% ஓட் பேங்க் இருக்குது. அது அவங்க ஜெயிச்சது 3% ஓட் அதிகம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது. நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கணும். 10 வருஷம் ஆட்சியில் இருந்து அம்மா இறந்த பிறகும் 75 சீட் வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது இது வந்து நீங்கள் ஒரு சாதாரண வெற்றியாக பார்க்கவே முடியாது. இது ஒரு அசாதாரணமான ஒரு வெற்றி தான். அந்த சுச்சுவேஷன் அப்படின்றது 2021 ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாங்க அப்படின்றப்போ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு ஸோ அதில் ஓரளவு டேக்கிள் பண்ணி வந்துட்டாங்க. 25 சீட்டு எதிர்கட்சி தலைவர்களாக கணிசமான வெற்றியை தான் அடைஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் சொற்ப ஓட்டுகளை தான் தோற்று போனாங்க. அதில் வந்து நிச்சயமாக அது மாற்றுறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதே மாதிரி இருக்கா? ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் நிற்கிறாரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் நிற்கிறாரு. இப்போ இது மாதிரியான ஒரு தனித்தனியாக நிற்கும் பொழுது இது வந்து கம்யூனிட்டி ரீதியாகவும் வந்து ஒரு கால்குலேட் பண்ணுறாங்கல்ல. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நிச்சயமாக இந்த சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு விழாது அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் ஏற்படுதுல்ல. இப்போது நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் 21 போலரைஸ் வாக்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 தொகுதி அவர் டிடிவியோட அதனால ஒரு 20 தொகுதி கிட்டத்தட்ட போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த முறை வந்து என்னன்னா அவர் கூட இருந்தவர்கள்ல முக்காவாசி பேர் அதிமுகவுக்கு திரும்பிட்டாங்க. இன்னைக்கு அவரே வந்து ஒரு அரசியலாக இருந்தவர் கூட அவருக்கு எப்பயுமே வந்து அவர் பின்னாடி கூட்டமே இருந்தது இல்லை. கூட்டமே அவர் இப்போ அவர் ஒரு சிங்கிள் மேன். அவரும் வந்து அம்மாவோட தயவுல காலத்தின் கட்டாயத்தால் அந்த நேரம் ஒரு முதல்வராக ஆக்கப்பட்டவர். அவருக்கு ஏதோ இந்த ஜாதகத்தெல்லாம் சொல்ல மாதிரி விபரீத ராஜயோகம் இருந்துச்சு, முதல்வர் ஆனார், அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து அதுக்கு ஒரு தலைமைக்கு சரியான ஆளாங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் காலம் இப்போ நிர்வகிச்சுட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அவர் அண்ணாமலையோட அரசியலுக்கெல்லாம் ஆடுற ஒருத்தர் வந்து எப்படி ஒரு தலைமை பண்பு இருக்கிறவராக இருக்க முடியும்? அதனால இந்த முறை 21ல இருந்திருக்கலாம். இப்போ 26ல டெஃபினட்டா அவங்களால அதிமுகவுக்கு ஓட் பேங்க்கு 0.1% கூட மிக நிச்சயமா குறையாது. ஏன்னா இன்னைக்கு டிடிவி அவர்களே ஒரு அரசியல் அனாதை தான். இல்லை அவர் சொல்றாரு இன்னைக்கு நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் வந்து நிச்சயமா தோற்கடிக்காம விட மாட்டோம்ன்றாரு. ஓப்பன் ஸ்டேட் பண்ணி கொடுக்குறாரு டிடிவி தினகரன். அப்படி பார்த்தா அவர் வெளியில போயிட்டாரு. இந்த 5 வருஷமா அவர் கட்சியை நடத்துறதுக்கு என்ன வேலை பார்த்தாரு, என்ன மக்கள் பிரச்சனைக்கு போராடினார் சார்? கட்சி நடத்துறதுனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கணும், என்னைக்காவது மீடியாவில் யாராவது வந்து மைக்க நீட்டா 2 வசனத்தை பேசிட்டு போனால் அது ஏதோ கட்சி நடத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அது ஒரு பெரிய லெபோரியஸ் ஒர்க்கு. அந்த மாதிரியான வேலையை இவர் என்ன பார்த்துருக்காரு? ஒன்றுமே பார்க்கல. அதனால சும்மா மீடியாவில் பேசுகிறத வச்செல்லாம் அவருக்கும் அதிமுகவுக்கும் என்றைக்குமே சம்மந்தம் இருந்தது கிடையாது. அம்மா அவர்கள் அவரை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அம்மா இறக்கும் வரை அவர் வரவே இல்லை பக்கத்தில். அது அவரே கூட பல பேட்டிகளில் சொல்லிடுறாரு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஆசையில் வந்தார், நம்மளை எப்படியாவது ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாருன்னு. அவர் ஆசை நிறைவேறல. அந்த வெறுப்பில் அவர் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தார். அவரோட சமூக மக்கள் வாக்கும் அவருக்கு கொஞ்சம் இருந்தது. பட் இந்த தடவை வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அவருடைய சமூகம் சார்ந்த மக்களே இது அம்மா இருந்த கட்சி, நம்ம அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த தடவை இவர் வந்தாருன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இவர் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணார்? இப்போ அவங்க ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, நீங்கள் என்ன அவங்களுக்காக பண்ணினீங்க? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ அவரால் காப்பாற்றிக்க முடியலன்ற. அப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருந்தா கூட நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருந்துருக்கலாம்ல. அட்லாஸ்ட் எல்லாருமே நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுங்கிறதான் சார் பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல எல்லாத்தோட மனநிலையுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட மாறிடுச்சு. இன்னொரு 6 மாதத்துல இன்னும் அது ரொம்ப மோசமாகவும் இருக்குது. நிச்சயமா. ஏன்னா அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா அது 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போயிட்டேன் நான்.
ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டில். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணலுக்கு நன்றி.